Hi friends, myself Gautam and நான் இதனால் வர வீடியோ போட்டதில்லை. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நான் புதுசாக ஒரு கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதான் இந்த இந்த நான் போட்டிருக்க கிளாஸ் தான். இதை பற்றி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். எனக்கு கண்ணாடி சின்ன வயசுலேருந்து போட்டிருக்கேன். ஒரு 11th சம்திங்லேருந்து போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து சரி, போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஃப்ரேம் போட்டிருந்தேன். இப்போ சரி கண்ணாடி மாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த ஹஸ்லர் ஃப்ரேமை சஜஸ்ட் பண்ணாப்படி. அண்ட் இந்த ஃப்ரேமில் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸோட ப்ரைஸ் தான் மெயின் ஹைலைட்டே. என்னென்னா இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் ஜஸ்ட்டு 200 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணினேன். இத்தனை நாளாக நான் எவ்வளோ கண்ணாடி வாங்கியிருக்கேன், நான் இவ்வளவு கம்மியான ஃப்ரேமுக்கு நான் வாங்கினதே கிடையாது. எல்லாமே ஒரு ஃப்ரேமே கண்டிப்பாக ஒரு 1500 to 2000 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஜஸ்ட்டு 200 ருபீஸ் சொன்னாங்க. அண்ட் இதுவும் எப்படின்னா, நான் வந்து லென்ஸ்கார்ட்டுடைய ஆப்பில் போய் நம்ம இந்த ஃப்ரேமை ஆர்டர் பண்ணணும். இதே நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லென்ஸ்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு நம்பர் சைன்இன் பண்ணி உங்களோட ஃபேஸை ஒரு ஃபோட்டோ எடுக்கும். ஆப் ஓப்பன் பண்ணோடனே அதில் ஹஸ்லர் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும். போனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை சஜஸ்ட் பண்ணும். எனக்கு வந்து ஸ்மால் தான் சஜஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் நான் எடுத்தது வந்து லார்ஜ். எப்போயுமே அது சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம்ல, அதே மாதிரி தான் எடுத்தேன். பட் ஓகே, ஃபஸ்ட் டைம் போடுறப்போ ஒரு இதாக இருந்தது. அப்புறம் எனக்கே என் ஃபேஸுக்கு செட் ஆனிச்சுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அண்டு இது போட்டதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்துருச்சு எங்கள் லென்ஸ்கார்ட் ஷோரூமுக்கு. பழனியில் இருக்கனால பழனி ஷோரூமுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு ஃப்ரேம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் சரின்னு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து லென்ஸ் வேணும்ல. லென்ஸ் வந்து நிறையா ஆஃபர்ஸ் அவைல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 500 ருபீஸ்க்கு இருந்தது, 700. ஆனால் எல்லாமே ஆஃபராக தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதே லென்ஸை நார்மலாக லென்ஸ்கார்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1000 வரும். ஆனால் இந்த ஹஸ்லர் ஃப்ரேம் போட்டு அந்த லென்ஸை வாங்குறப்போ 500 தான் வரும். இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க தான் அப்படி கொடுத்தாங்க. நானும் சரி எனக்கு யூஸ் ஆச்சு, நீங்களே யூஸ் ஆச்சுன்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து எனக்கு வந்து 3500 ருபீஸ் காஸ்ட் உள்ள லென்ஸ். எனக்கு நான் ஆர்டர் போட்டு அன்றைக்குள்ளே அது முடிகிற டயத்துக்கு நான் போனனால இது வந்து 1000 ருபீஸ் வந்தது. நான் போட்டிருக்க அந்த லென்ஸ் வந்து 1000 ருபீஸ். 200 ருபீஸ் ஃபிட்டிங் சார்ஜஸ் வாங்கினாங்க. டோட்டலி நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் 200 ப்ளஸ் 1000 வந்து லென்ஸுக்கு 200 ஃபிட்டிங் சார்ஜ். டோட்டலாக 1400ல் முடிச்சிட்டேன். இது ஒரு லென்ஸ்கார்ட்டில் நல்லா எனக்கு ஒரு டீலாக இருந்தது. இதே நான் நார்மலாக உங்களுக்கு தெரியும், கண்ணாடி போடுறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 2000 to 3000 போனீங்கன்னா தான் ஒரு கிளாஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது நல்ல கிளாஸாக. இல்லைன்னா லோ குவாலிட்டியாக கொஞ்சம் இருக்கலாம். அண்டு இந்த ஃப்ரேமில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இப்போ சப்போஸ் எனக்கு லென்ஸ் வாங்கி செட் ஆகலை, ஒரு பவர் கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே போய் லென்ஸ்கார்ட்டில் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பவர் இருக்குது செக் பண்ணிட்டு நீங்கள் அவங்கள்ட்டே சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரேமோடைய அதையும் சேர்த்து ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. இல்லை உங்களுக்கு முதல்ல பவர் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் ஆர்டர் போடுறப்பே அந்த கிளாஸ் என்னென்னு சூஸ் பண்ணி லென்ஸுக்கும் என்ன பவர்னு போட்டிங்கன்னா அது டைரெக்டாக ஷோரூம் வந்துடும். நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு மைன்யூட் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு லென்ஸில் பவரில் எதுனா கொஞ்சம் வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 6 months அவங்க வந்து 20 days சம்திங் ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க. இந்த லென்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பவரோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 6 months வாரண்ட்டி தராங்க. ஏன்னா எதனாவது கிளாஸ்லேயோ அது லென்ஸில் ஒரு விரிசல் ஆட்டோமேட்டிக்காக வந்தால் நீங்கள் கீழே போட்டு கிடையாது, விரிசல் இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாண்டடாக நம்மளே தெரியாமல் கீழே போட்டுட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்களான்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அது எனக்கு சரியாக தெரியல. பட் திஸ் இஸ் அ கிரேட் டீல். நம்ம பீப்புள் நிறையா பேருக்கு இது தெரியல, கிளாஸ் போடுறவங்களுக்குலாம். அண்ட் இஃப் யூ வேணும்னா இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் லென்ஸ்கார்ட்டில் ஆஃபர் போட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் தேர் இஸ் மெனி 3 சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜ். உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அது வாங்கிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னேன். வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.